ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு நம்மள்கிட்ட போதுமான அளவு ரிசோர்ஸஸ் இல்லை. நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரமே மாடர்ன் ஹவுஸ் கட்டுற ஒரு வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைனிங் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம கேவலாக மைனிங் பண்ணோம். ஆனால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த அளவு நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்கல. ஒரு 16,000 என்னவோ தான் எடுத்தோம். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கேவை பார்த்தேன். பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கேவை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கேவ் தான் அது. கீழே போகிறதே கொஞ்சம் ஆபத்துன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரிப்பராக தான் வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணுவோம். ஒரே ஒரு செஸ்ட் பிளேட் மட்டும்தான் போட்டு வந்திருக்கேன். ஸ்வால்லாம் ஆல்ரெடி டேமேஜில் தான் இருக்குது. அங்கே வந்தோடனே ஒரு ஜாம்பி பையன் அங்கே சுற்றிட்டு இருக்கான். பார்த்து கீழே இறங்கி நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. Bloody sweet. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நம்மள்கிட்ட எதுவும் வாட்டர் பக்கெட் கூட இல்லை. அப்படியே இருந்தாலும் நமக்கு கிளச் பண்ண தெரியாது, அது வேறு விஷயம். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் கீழே இறங்கணும். பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் வச்சே இறங்கிப்போம். குதிச்சா டேமேஜ் கொஞ்சம் அதிகமாகுது. பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தோடனே என் கண்ணுக்கு அங்கே கொஞ்சம் அயன் தெரியுது. ஆனால் இங்கே இவனும் எரிஞ்சிக்கிட்டே வரான். அப்படியே நீயே செத்துடுறாடி. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டக்குன்னு கீழே போவோம். பார்த்திங்கன்னா ஃபுட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கு அங்கே ஒரு கொஞ்சம் அயன் தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் அதை தான் மைன் பண்ண போகிறோம். இங்கே ஒரு அயன் இருக்குது. இப்போ மேலே போய் நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம கீழே போய் எடுத்துப்போம். நம்மள்கிட்ட கோல் காப்பர்லாம் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம மைன் பண்ணி எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா போன வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூஸும் கம்மியாக தான் போச்சு. அதனால தான் நான் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய கேவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அவங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னால் இப்போதைக்கு டெய்லி வீடியோ போட முடியாது. பட் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோ வரும். இன்னும் ஒரு மாதம் கழித்து நான் டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அயன் பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்ச் எடுத்து வச்சுப்போம். ஒரு 30 டார்ச் இருக்குது. இது போதும்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோன்னே நமக்கு கொஞ்சம் நிறையாவே அயன் இருக்குது. பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். பரவாயில்ல, நம்ம கீழேயும் நிறைய அயன் இருக்குது. டக்குன்னு எடுத்துப்போம். இன்றைக்கி நமக்கு டைமண்ட் கிடச்சா நம்ம லக்கு. ஆனால் நான் டைமண்ட் தேடி வரல. ஏன்னா இப்போவே நமக்கு டைமண்ட் கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா டைமண்ட் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இப்போதைக்கு ஒரு ஸ்டாக் அயன் கிடச்சிச்சின்னா பெரிய விஷயம். அதை தான் இப்போ நம்ம தேட போகிறோம். க்ரீப்பர் மண்டே வந்துட்டான். பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட பவு இருக்குது. இவன் வேறு ஸ்பைட்ரு நம்மளை கடிச்சு ஸ்பைட்ரு மேனாக ஆக்கிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவனை போட்டுருவோம். சரி, இவன் வெடிக்கட்டும். எப்பா எவ்வளோ தூரம் தூக்கி போட்டான். ஆனால் வெறும் 2 பிளாக் தான் உடஞ்சிருக்கு. இதுக்கு இவன் வெடிக்காமல் இருந்திருக்கலாம். சரி, நம்ம டக்குன்னு ஏதாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். இது வரையும் வந்ததில் ஒரு 7 அயனோடு தான் கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். மேலே ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டே போகணும். ஏன்னா மேலே தான் மோஸ்ட்டாக இருக்கும். இங்கே என்ன காய்ஸ், பெரிய கேவுன்னு நினச்சா அதுக்குள்ளே முட்டு சந்து. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். மேலே ஏதோ தெரிஞ்சு எதுவுமே இல்லை. அங்கே எண்டர்மேன் வந்துட்டான். அவன் கண்ணை பார்த்தோன்னா நம்ம சோழியை முடிச்சு விட்ருவான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும். மேலே ஏதாச்சும் போய் இருக்கான்னு பார்ப்போம். மேலேயும் முன்னும் வெறும் தண்ணி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 7 அயனோடு தான் கிடச்சிச்சா. அதுக்குள்ளே இந்த கேவே முடிஞ்சிருச்சு. நம்ம பாட்டுக்கு எண்டர்மேனை பார்க்காம அப்படியே ஓடிடலாம். தலைவரே ஓகே, நல்ல வேலை. இங்கே என்ன காய்ஸ், இது கொஞ்சம் பெரிய கேவாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. யாரா நீ? ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கான்டாடி. ஷாடை சத்தப்பயிலே.
பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், வெறும் 7 அயன் தான் நமக்கு கிடச்சிச்சு. மேலெலாம் நம்மளால் இப்போ ஏற முடியுமான்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு பெரிய கேவ் பார்த்தேன். அந்த கேவில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே கொஞ்சம் கோலெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது சுரங்கப்பாதை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு இருட்டாகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இங்கேயே டக்குன்னு பெட்டு போட்டு தூங்கிடுவோம். டக்குன்னு தூங்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு தூங்கி நம்ம ஜாம்பிக்கிட்டேன்னு தப்பிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம டக்குன்னு போய் இந்த சுரங்கப்பாதையில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விச்சு சூனியக்கார கேள்வி சுற்றிட்டு இருக்குது. அடங்காய், நல்ல வேலை, நான் கூட செத்துட்டோன்னு நினச்சேன். ஜஸ்ட் மிஸ். ஆமாம் கைஸ், நம்மள்கிட்ட பெட்டு இருக்குது. பெட்டு வச்சு கூட நம்மளால் கிளச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் ப்ரோ பிளேயர் கிடையாது. எதுக்கும் நம்ம பெட்டை இங்கே வச்சுப்போம். ஃபுட்டு இருக்கணும், டர்ட் இங்கே. ஓகே, டக்குன்னு நம்ம மேலே ஏறி போய் டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸ்கெலிட்டன்லாம் இருக்கிறான். ஏதாச்சும் கைஸ், அருமை. நமக்கு பார்த்தீங்கன்னா எம்ரால்டு கண்ணில் பட்டிருக்கு. இங்கே ஒரு எம்ரால்டு இருக்குது, அங்கே ஒரு எம்ரால்டு இருக்குது. டக்குன்னு எடுப்போம். ஒன்று தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. இங்கே ஒன்று இருந்துச்சு. எங்கே கைஸ் காணும். மேலே இருக்குது. டக்குன்னு அந்த எம்ரால்டையும் நம்ம எடுத்துப்போம். ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச எம்ரால்டை அந்த நீல சொக்க ட்ரேடர்கிட்ட நம்ம தேவையில்லாமல் தெரியாமல் அவன்கிட்ட நாசமாக போச்சு அது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எம்ரால்டாச்சும் நம்ம உருப்படியாக வச்சுக்கணும். 1 2 இதுவும் நமக்கு 1 தான் கிடச்சிருக்கு. சரி, கிடச்ச வரையும் லாபம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா? அங்கே கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். காப்பர்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் ஒன்றும் அடங்கொய்யா. இவ்வளோ பெரிய கேவ் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம உயிரை பணைய வச்சு போவோம். ஏதாச்சும் நல்லா தான் கிடச்சா ஓகே. இங்கே ஒரு டார்ச் வைப்போம். டார்ச் வச்சு கீழே இங்கே ஏதாச்சும் இருக்கா? இருட்டாக இருக்கனால கண் வேறு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது கைஸ். பார்த்தீங்கன்னா கீழே இப்போ குதிச்சா செத்துருவோன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்மளை கிளச் பண்ண முடியுதான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒழுங்காக விழுந்தால் நல்லது. கீழே வேறு ஸ்கெலிட்டன் இருக்கான், நிறைய பேர் இருக்கானுங்க கைஸ். நிறையா ஸ்கெலிட்டன் கீழே இருக்கான், அம்பு விட்றான். ஸோ நம்ம இப்போதைக்கு வீர சாகசங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம இங்கே ஏதாச்சும் நம்ம கிடைக்குதான்னு பார்ப்போம். அருமை கைஸ், ஸ்கெலிட்டனாக சுற்றிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதாவது ஸ்பானர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஷீல்டு வேலை எடுத்துகிட்டு வரல. சாவடா. ஐயோ கைஸ், நாசமாக போச்சு. நம்ம சாக போகிறோன்னு நினைக்கிறேன். ஐயோ, சாவடா. ஐயோ, இன்னொருத்த வந்துட்டான் கைஸ். போச்சு. ஐயோ, ஒழுங்காக ஷீல்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஆல்ரெடி அயன் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. முடிஞ்ச அளவு போட்டு தள்ளிட்டு நம்மள்கிட்ட இருக்க அயனை வச்சு ஷீல்டு செய்ய முடியுதான்னு பார்ப்போம். வாய்ப்பே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு வீட்டுக்கு போய் ஷீல்டு செஞ்சுட்டு வந்துடுறேன். கைஸ், ஒரு வழியாக நான் ஷீல்டு செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தைரியமாக உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கமே போவோம். இத்தனை ஜாம்பி இருக்குது. ஆனால் போட்டு ஜாம்பி பிரச்சனை இல்லை கைஸ். ஸ்கெலிட்டன் மாமா தான் நம்மளை போட்டு சாவடிச்சிருவார். இவனெல்லாம் அடடி போச்சு. ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. டக்குன்னு ஒரு அடி இறா கைஸ். ஹெல்த்தை பார்க்கவே இல்லை, 2 ஹார்ட்டு தான் இருக்குது. டக்குன்னு சாப்பிடுவோம். அவ்வளோதான், அவனுங்க அப்படியே போயிட்டோம். நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு கீழே போவோம். நம்ம இதுவரையும் வெறும் 7 அயன் ஓர் தான் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்டாக் அயன் ஓர் வேணும்னு வேறு சொல்லியிருக்கேன். பேராசை பெரும் நஷ்டம்னு தான் நினைக்கிறேன். கீழே போய் பார்ப்போம். கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. சொல்லி முடிச்சிட்டாங்க. நாசமாக போகிற ஜாம்பி நம்மளை கீழே தள்ளி விட்டு நம்ம சாடிச்சிட்டான். இப்போ தான் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ திருப்பி நம்ம இங்கே வரணும். சரி காஷ், நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து திருப்பி என்னோடய ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் காஷ். நான் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் கான் ராங்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஐட்டம்லாம் வேறு எங்கே கிடக்குதுன்னே தெரில. டக்குன்னு எல்லாத்தையும் எடுப்போம். ஃபஸ்ட்டு டார்ச் வச்சுப்போம், கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, கிரீப்பர் அடடே வெடிச்சிடாதடா, ஐட்டம்லாம் போயிடும்டாடி.
நாசமாக போகிறோம். இப்போ இவனை வேறு என்ன பண்ணுறேன்னு தெரில. டக்குன்னு இதெல்லாம் எக்யூப் பண்ணிப்போம். டே ராசா ராசா ஆனாண்டா டே உட்காந்துருவோம். அங்கே வெடித்தானா நம்ம ஐட்டம் எல்லாம் நாசமாக போயிடும். இவனை எப்படி அடிக்கிறான்னு தெரில. அம்பு மட்டும் வச்சுக்க நான் என்ன பண்ண போகிறேன். அம்பு இருக்குது ஆனால் சரி பவு இருக்குது ஆனால் அம்பை காணும். இதை வச்சா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் அவனை எதுவும் பண்ண முடியாது. வாய் வேறு இன்றைக்கி ரொம்ப உளருது. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது. தயவு செஞ்சு போயிடுறா ராசா. டே போயிடுறா. பார்த்தீங்கன்னா ஐயோ டே வெட் நாசமாக போச்சு கைஸ். என்னென்ன ஐட்டம் காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. வெடிச்சு விட்டான். எம்ரால்டு எல்லாம் நாசமாக போச்சு. அட டே இர்ரா டே ஷோ நாசமாக போச்சு கைஸ். கிடச்ச எல்லாமே நாசமாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவே எனக்கு தெரிஞ்சு நாசமாக போச்சு. பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாமே போச்சு. ஸ்கெலிட்டன் எல்லாம் போச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு நமக்கு இன்றைக்கி நாள் சரியில்லை. நம்ம இன்னொரு நாள் வந்து இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கன்ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. கிடச்ச எம்ரால்டு கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் கைஸ். இந்த வீடியோ நமக்கு சரியில்லை. 2 வாட்டியும் நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய். நண்பர்களே, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்